ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான தக்காளி பொட்டுக்கல்லையை வச்சு சட்னி தான் ரெடி பண்ணேன். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க 2 தோசை சாப்பிட்றாங்கன்னா இன்னும் கேட்டு கூட 3 தோசை 4 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாவே இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ அதனால் பெரிய வெங்காயம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும் சட்னி. பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் காரம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 10 12 காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 5 6 பூண்டு நல்லா உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 2 பழுத்த தக்காளி வேணும், ஏன்னா நம்ம புளி சேர்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மெயினான பொருள். ஸோ கடாயை வச்சு நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வறுத்துருங்க. அப்போ தான் மனம் நல்லாவே இருக்கும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் உரித்து வச்சுக்கிற பூண்டையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். அப்போ தான் சட்னி நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியாக மணமாக இருக்கும். அடுத்தது நல்லா பழுத்த தக்காளி பழம் 2 தக்காளி பழம் நான் எடுத்துருக்கிறேன். நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி பழமே நமக்கு போதும். ஸோ இந்த கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் இதோட கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பச்சை வாடையோடு இருந்தால் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நம்ம எந்த சட்னி செஞ்சாலும் ஒரு சில சட்னிக்கு லைட்டாக வதக்குவாங்க. இந்த மாதிரி பொட்டுக்கடலை போட்டு செய்கிற சட்னிக்கு கொஞ்சம் நல்லா வதக்குனா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தகுந்த அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். அந்த பொட்டுக்கடலையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாவோடையே நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்ட பிறகு இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அடுப்புலேருந்து இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம். எப்பவுமே நம்ம சட்னி அரைக்கும் போது ஒரு சிலவங்க அவசரமாக சட்னி சூடாக இருக்கும் போதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைப்பாங்க. அப்படி அரைச்சோம்னா சட்னி முகத்தில் தெரிச்சிடும். ஸோ அதனால் அதை ஆறின பிறகு அரைங்க. அப்போ தான் சட்னி நல்லாவே நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஆறின பிறகு சட்னியை அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு கப்பில் எடுத்து அரைச்ச சட்னி எடுத்து ஊற்றியாச்சு. தாளிப்பு வேணும். இதுக்கு தாளிப்பு இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். தாளிப்புக்காக எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றின பிறகு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை நல்லா அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டால் அப்படியே ஒரு சூப்பரான சட்னி கொஞ்சம் நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா கருவேப்பிலையும் போட்டால் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கிறது இந்த தாளிப்பை ஊற்றி கிளறுனா இந்த சட்னியோட டேஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த சட்னியை ட்ரை பண்ணேன். நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சா இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்க கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வகையான சட்னியெல்லாம் வைப்பீங்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா என் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க இந்த வீடியோவை. பார்க்கவே சட்னி நல்லா சூப்பராக வந்துச்சுங்க. நல்லாவே இருக்குங்க. பை பாய்.